நீங்க சொல்றது வாஸ்தவம் தான் தம்பி. தூக்கம் வரல, அதான் பசிக்குதுன்னு அவல் உப்புமா செஞ்சு சாப்பிடலாமேன்னு கிச்சனுக்கு போய் சமைச்சேன். நீங்க முழிச்சிருந்தா உங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கலாமேன்னு செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். அவல் உப்புமாவா? புதுசா இருக்கே பாட்டி. ஆமா தம்பி, ரொம்ப நல்லா இருக்கும். இந்தாங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் பாட்டி. வெல்கம் தம்பி. பாட்டி நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் தம்பி. பண்ணிட்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தம்பி. அதனாலதான் பாரதி செஞ்ச மாதிரியே செஞ்சு பார்க்கலான்னு நான் ட்ரை பண்ணேன். அதத்தான் சொல்ல வந்தேன், வேற ஒண்ணு இல்ல தம்பி. சரி, செஞ்சத நான் மட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்காதுன்னு உங்களுக்கு கொடுத்து விட்டாங்க. நான் எடுத்துக்கிட்டு வந்தேன். இந்த பாட்டி சமைச்ச மாதிரி தெரியலையே. பாரதியோட கைப்பக்கம் அப்படியே இருக்கு. கண்டிப்பா இந்த பாரதி தான் சமைச்சிருக்கணும். புருஷன் பசியோட இருக்கான்னு சொன்னதும் கால் வலின்னு கூட பார்க்காம ஆதிக்காக அவல் உப்பமா செஞ்சு கொடுத்து விட்டுருக்கா இந்த பாரதி. அவளோட இந்த உண்மையான அன்புக்கும் பாசத்துக்கும் கடவுள் கண்டிப்பா 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைப்பாரு. இப்ப எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு. பாட்டி நீங்க சாப்பிட்டு தானே எடுத்துட்டு வந்தீங்க? ஆமா தம்பி, அதெல்லாம் முதல்ல நம்ம வயிறு நிரம்பணும், அப்புறமா தான் மத்தவங்களுக்கு எல்லாம். நான் எப்பவோ அப்படித்தான். கரெக்ட் பாட்டி. தம்பி, அவல் உப்புமா எப்படி இருக்கு? அடே சான்ஸால பாட்டி, சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க, நீங்க கொடுத்த எல்லாத்தையும் சாப்பிட்டேன் பாட்டி. ஆனா எனக்கு இந்த மாதிரி டேஸ்ட் ரொம்ப சாப்பிட்டு பழகின மாதிரி இருக்கே பாட்டி. நான் இந்த மாதிரி டிஷ்ஷை இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதே இல்லை. ஆனாலும் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. அதான் என்ன தெரியல பாட்டி. தேங்க்யூ ஸோ மச் பாட்டி ஃபார் திஸ் உப்மா. வெல்கம் தம்பி. உங்க அம்மா உங்க அப்பா இல்லாம உங்களை வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதேதான் நீங்க தொட்டு தாலி கட்டின உங்க பொண்டாட்டிக்கும் நீங்க பண்ணிருக்கீங்க. எல்லாத்தையும் விட கொடுமையான விஷயம், சொந்த அப்பா கண்ணு முன்னாடி இருந்தோம் அவர்தான் உங்க அப்பான்னு என் குழந்தைங்க கிட்ட உரிமையா சொல்ல முடியாம வளர்க்கறது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமா? நான் அவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு என் குழந்தைங்களை வளர்த்துட்டு இருக்கேன். தினமும் குழந்தைங்க அப்பா எங்க, அப்பா எப்ப வருவார்னு கேக்குறப்போ நீங்க தான் அவங்களோட அப்பான்னு சொல்ல முடியாம, சொல்லாம இருக்கவும் முடியாம நான் தினமும் தவிக்கிற தவிப்பு எனக்கு மட்டும்தான் தெரியும். வாழ்க்கையில எந்த ஒரு பொண்ணுக்கும் என்னோட நிலைமை வந்துடவே கூடாது. சொந்த அப்பாவை குழந்தைங்க கிட்ட காட்ட முடியாத பாவியாதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆதி, இவங்க தாயா உன் குழந்தைங்க. ஆதித்யா, தமிழ், அவர்தான் உங்க அப்பா. இவங்க தாயா உன் சொந்தம். இவங்களை கைவிட்டுறாத. நீ இல்லாம பாரதி இந்த குழந்தைகளை வச்சுக்கிட்டு அவ பட்ட கஷ்டத்தை நான் கூட இருந்து பார்த்திருக்கேன்.
இதுக்கெல்லாம் ஒரு நல்ல காலம் வந்துடாதான்னு நான் சாமிய வேண்டாத நாளே இல்ல. இன்னைக்கு என் வேண்டுதலுக்கு அந்த கடவுள் நல்ல பதில் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். உன்னை விட்டா இவங்களுக்கு வேற யாரும் இல்லையா? நம்பி வந்த பொண்டாட்டியையும் பொண்ணை நம்பி வந்த குழந்தைங்களையும் விட்டுட்டு போறது பெரிய பாவம் ஐயா. அந்த பாவத்தை பண்ணிட்டு தயவு செஞ்சு மித்ராவை நீ கல்யாணம் பண்ணிக்காத. பாரதி, இந்த விஷயத்தை ஏன் நீங்க இவ்வளவு நாளா என்கிட்ட சொல்லாம மறைச்சீங்க? என்கிட்ட சொல்லியிருந்தா உங்களை இவ்வளவு நாள் நான் கஷ்டப்படுத்தி இருக்க மாட்டேன்ல. அது சரி, எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்க இருக்கிற விஷயம் மித்ராவுக்கு தெரியுமா? நான் இந்த உண்மையெல்லாம் உங்ககிட்ட சொல்லாம இருந்ததுக்கு காரணமே